أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. وقال الله تبارك وتعالى: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய முக்கியமான இரவுகளை ஒவ்வொன்றாக கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களில் பல சிறப்புக்குரிய ஃபலாயில்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு மனிதனுக்கு தேவையோ இதுபோன்று மசாயில்களுடைய தேவையும் இருக்கு. மசாயில் என்று வரும்போது நோன்பை பற்றிய மசாலாக்கள், நோன்புடைய காலத்தில் வருகின்ற பிரதானமான இன்னொரு அமல் தான் ஜகாத்துடைய மசாலா. தொழுகைகளை பற்றிய மசாலாக்கள், அதேபோன்று ரமலான் முடிகிற தருவாயில் கொடுக்கக்கூடிய கடமையாக்கப்பட்ட ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ருடைய அந்த கடமை, இப்படியாக பல்வேறு சட்டங்கள் சம்பந்தமான மசாயில்களை பற்றிய அறிவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, ஜகாத் என்பது ஒரு முக்கியமான கடமை. இதற்கு முன்னாலும் அந்த ஜகாத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் சில அடிப்படையான விஷயங்களை விசேடமாக பெண்களுடைய பகுதியில் உள்ளவர்கள் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக சில மசாயில்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறானோ இது போன்று ஜகாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். 80க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழுகையை சொல்லும் போது அல்லாஹ் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறான். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாஹ் யுகீமூனஸ் ஸலாத வ யு'தூனஸ் ஸகாஹ். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அவர்கள் தொழுகையும் நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள்.
ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து சேர்த்து சொல்லுகிறார் என்றால், தொழுகைக்கு எந்த இஹ்திமாம், எந்த முக்கியத்துவம் ஒரு முஸ்லிம் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு சமமான அந்தஸ்து அவர் ஜகாத்துக்கும் கொடுக்கணும். ஜகாத்து கொடுக்கிறவருக்கு பார்வை சொல்லுது ஜகாத்தினால செல்வம் குறைவதாக. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜகாத்தினால செல்வம் தூய்மை அடைகிறது, செல்வம் உள்ளவர் பரிசுத்தமாகிறார், செல்வம் வளர்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறதே தவிர ஜகாத் ஒரு நாளும் செல்வத்தை குறைக்காது. அதே நேரம் யாரு ஜகாத்தை முறையாக கணிப்பிடுவது என்பது ஒரு கடமை, தகமையானவர்களை தேடி அவர்களுடைய கையில் ஒப்படைப்பது என்பது இன்னொரு பொறுப்பு. ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறது மட்டுமல்ல நம்ம கடமை, யாரு கொடுக்கிறாரோ அவருக்குரிய இன்னொரு பெரிய பொறுப்பு தான் தகமை உள்ளவர் யார் என்று பார்த்து கொடுப்பது. தகமை இல்லாதவருடைய கையில கொடுத்தால் அது ஜகாத் ஆகாது, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடந்தால் அது ஜகாத் ஆகாது. ஆகவே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்காதவர்களை கடும் தொனியில் எச்சரிக்கிறார். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் தங்கம் வெள்ளிகளை ஜகாத் கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறாரோ, கன்ஸ் என்று சொல்றதே ஜகாத் கொடுக்காதவைகளுக்கு. யாரவ்வாறு அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காமல் ஜகாத்துக்கு கொடுக்காமல் தங்கம் வெள்ளியை தன்னிடத்திலே சேமித்து வைத்திருக்கிறாரோ, நபி அவர்களுக்கு நோவினையான அதாப் இருக்குதுன்னு சொல்லும். அவர்களுக்கு நோவினையான தண்டனை இருக்குது ஒரு செய்தியை சொல்லுங்க. சகோதரி, அந்த தண்டனை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் அந்த தண்டனையை வெறும் பாம்புகளை கொண்டோ தேள்களை கொண்டோ ஜபானியாக்களை கொண்டோ மட்டும் கொடுக்கிறதில்லை. இவர் எந்த பணத்தை எந்த தங்கத்தை ஜகாத்தாக கொடுக்கவில்லையோ அந்த பொருளையே அதாபுடைய பொருளாக மாற்றிடுவார். எத்தனை வருடங்கள் எவ்வளவு பணத்தினால் ஜகாத்து கொடுக்கப்படவில்லையோ, எத்தனை வருடங்கள் எவ்வளவு தங்கத்தினால் ஆபரணங்களினால் ஜகாத்து கொடுக்கப்படவில்லையோ, அவைகள் ஒரு தட்டை போன்று செய்யப்பட்டு நரகத்தினுடைய நெருப்பில் சூடாக்கப்பட்டு ஜகாத்து கொடுக்காதவருடைய உடம்பில் அது தேய்க்கப்படும். குர்ஆன் சொல்லுகிற தன்னை யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். அந்த ஜகாத்து கொடுக்காத பொருளை அப்படியே நரகத்தினுடைய நெருப்பிலே சூடு காட்டப்படும். அது சுட்டு கொதிக்குகின்ற நேரத்தில் அதன் மூலமாக ஜகாத்து கொடுக்காமல் உலகத்திலே எல்லாம் சேர்த்து பிடித்துக் கொண்டிருந்தாரே, மௌத்தாகாத ஒரு மனிதனை போன்று செல்வத்தை வாரி கட்டிக் கொண்டிருந்தாரே, அவருடைய நெற்றியில் சூடு போடப்படும், அவருடைய விழா எலும்புகளில் சூடு போடப்படும், அவருடைய முதுகில் சூடு போடப்படும். ஏனவர்களுக்கு அந்த 3 உறுப்புகளிலும் சூடு போடப்படுகிறது என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் போது சொல்கிறார்கள், ஏழைகள் ஜகாத்தை கேட்கும் போது வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுவது இந்த உறுப்புகளினால். முதலாவது அவருடைய கோபத்தினால் நெற்றியில் வேர்வை வந்துடும், அதனால முதலாவது நெற்றிக்கு சூடு போடப்படுது. இரண்டாவது ஏழைக்கு முகம் கொடுக்காமல் திருப்புவார், அதனால் விழாவுக்கு சூடு போடப்படுகிறது. மூணாவது கடும் கோபம் வந்துவிட்டால் ஏழையை பார்க்காமல் புறமுதுகு காட்டி போய்விடுவார், அதனால் முதுகுக்கு சூடு போடப்படுகிறது. சுடும் போதே வழக்குகள் சொல்வார்கள், இது வெறும் நரகத்தினுடைய ஒரு பொருள் அல்ல, நீங்கள் ஜகாத்து கொடுக்காமல் உங்களுக்கு என்று சேர்த்து வச்ச காசு இதுதான். எதையெல்லாம் சேர்த்து வைத்தீர்களோ இன்று அதனை சுவைத்து பாருங்கள். ஜகாத்து கொடுக்காத காசினுடைய ருசியை அதனுடைய உரிமையாளர் சுவைக்குகின்ற இடம் நரகம். எதையெல்லாம் ஜகாத்து கொடுக்காமல் சேவித்தீர்களோ என்று நீங்கள் அதனை அனுபவித்து சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹுடைய புறத்திலிருந்து சொல்லப்படும். இந்த அதாபுக்கு நாங்கள் ஆளாகணுமா? தேவை.
இப்போது கேள்வி வரும், நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவரா எடுக்க முடியுமானவரா? நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவரா எடுக்க வேண்டியவரா? முதலில் ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை பற்றி விளங்க. இஸ்லாம் கண்மூடித்தனமாக ஜக்காத்தை விதியாக்கல்ல. யாரும் வாழுகின்ற அல்லது வாழுகிறதுக்கென்று கட்டிய வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது, அல்லது தன்னுடைய எதிர்கால பயன்பாட்டுக்கு என்று ஒரு காணி வாங்கி வைத்திருக்கிறார், அதுக்கு ஜக்காத்து கிடையாது. பாவிக்குகின்ற வாகனத்துக்கு ஜக்காத்து கிடையாது, பாவித்துக் கொண்டிருக்கிற கடைக்கு ஜக்காத்து கிடையாது. எப்போது இந்த பொருள்களை இனி பாவிக்கிறதில்லை, இதை விற்பனை செய்வோம் என்று எண்ணம் வருகிறதோ, வாழுகின்ற வீட்டை விற்க போகிறார், ஓடுகின்ற வாகனத்தை விற்க போகிறார், சொந்த பாவனை கண்டு வாங்கிய காணியை விற்க போகிறார். விற்கிற நீயத்து எப்பொழுது வருகிறதோ அந்த பொருள் வியாபார பொருளாக மாறுது. அதிலிருந்து ஒரு வருடம் கழியும் போது அதற்கு ஜக்காத்து வரலாம். தெளிவாக இந்த சட்டத்தை புரிந்து கொள்ளும் சகோதரர்களை. பணத்தை பற்றியும் பார்க்கிறோம். நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள், ஆனால் அவர்கள் வாங்க முடியுமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்களே அவர்களுக்கு தெரியாது. பணமாக கையில எவ்வளவு இருக்குது, பணமாக வங்கியில் எவ்வளவு இருக்குது, பணமாக ஒருவருடைய பிசினஸ்ல எவ்வளவு போட்டிருக்கிறீங்க, பணமாக எவ்வளவு பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்க, அல்லது ஒரு கடையை விற்கிறதுக்காக வாங்கி இருக்கிறீங்க, காணியை விற்பனை செய்ய வாங்கி இருக்கிறீங்க, பொருள்களை எதிர்காலத்தினுடைய தேவைக்கு விற்பனை செய்வோம் என்று வாங்கி இருக்கிறீங்க. இதெல்லாம் சொத்துக்கள் இல்லையா? இதையெல்லாம் கணக்கு பார்த்து இலங்கை நாணயம் எப்படி சுமாராக 6.5 லட்சம் ரூபாய் ஒரு வருட காலமாக யாரிடத்திலேயாவது இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. இந்த நாட்டினுடைய காசு 6.5 லட்சம் அல்ல, இலங்கை ரூபாயில் 6.5 லட்சம். ஏன் ஜக்காத்து கடமையாகுவதற்கான எல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய கால கணக்குப்படி சொன்னார்கள், இஸ்ரூன மிஸ்காலன், யாரிடத்தில் 20 மிஸ்கால் தங்கம் இருக்குதோ, ஒரு வருடம் கடந்திருச்சோ அவருக்கு ஜக்காத்து கடமை. 20 மிஸ்கால் என்பது இப்போது எங்களுடைய கணக்கு பிரகாரம் 11.5 பவுன். 24 சுத்த தங்கத்தில், 24 கரட் சுத்த தங்கத்தில் 11.5 பவுன் தங்கம் யாரிடத்தில் தங்க பிஸ்கட்டுகளாகவோ நகையாகவோ ஆபரணமாகவோ இருக்கிறதால் அவர் மீது ஜக்காத்து கடமையாகும். அல்லது அதனுடைய பெருமதிக்குரிய நகை இருக்கிறது, காசு இருக்கிறதால் 11.5 பவுனுடைய கணக்குதான் சுமாராக 6.5 லட்சம். அது துல்லியமாக அந்தந்த நாளில பார்க்கணும். யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்கணும். அல்லது இன்னொரு கணக்கு இருக்கிறது, வெள்ளியை அடிப்படையாக வைத்துக் கொடுப்பது. யாரிடத்தில் 580 கிராம் வெள்ளி இருக்கிறதோ, ராத்தலில் 580 கிராம் வெள்ளி இருக்கிறதோ அவர்கள் மீதும் ஜக்காத்து கடமை. அப்படி பார்த்தால் சுமாராக ஒரு 1.25 லட்சம் ரூபாய் வரும். யாரிடத்தில் கடந்த ஒரு வருட காலமாக 1.25 லட்சம் ரூபாய் இலங்கை நாணயத்துக்கு மேலே இருக்கிறதோ, ஒரு வருடமாக இருந்து வருகிறதோ அவர் மீது ஜக்காத்து வரலாம். 6.5 லட்சத்தை வச்சு பார்க்கிறதா, 1.25 லட்சத்தை வச்சு பார்க்கிறதா, 2 முறையிலும் முடியும். ஆனால் ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், வெள்ளியை வைத்து பார்ப்பது நல்லது. ஏன்? அதனால் கொடுப்பவர்கள் அதிகமாகுவார்கள், வாங்குபவர்கள் குறைவார்கள். இப்போது கேள்வி வரும், பாவிக்கின்ற நகைகளுக்கும் ஜக்காத் இருக்கிறதா? பெண்கள் அவர்களுடைய பாவனைக்கு வைத்திருக்கிறார்கள், அந்த பாவனைக்குள்ளிய அந்த நகைகளுக்கும் ஜக்காத் இருக்கிறதா? சகோதரர்களே, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பாவிக்குகின்ற நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது. பெண்கள் அவர்களுடைய பாவனைக்கு வைத்திருக்கின்ற நகையில் ஜக்காத்து கிடையாது. ஆனால் அதில் எப்போது ஜக்காத்து விதியாகும் என்றால், அந்த நகை வீண் விரயம் என்ற அளவை தாண்டிவிட்டால், இஸ்ராப் என்ற எல்லைக்கு போய்விட்டால் பாவிக்குகின்ற நகையிலும் ஜக்காத்து கடமையாகும்.
வீண் விரயம் என்பதை எப்படி முடிவு செய்யறது? எவ்வளவு இருந்தா வீண் விரயம்? சகோதரர்களே, அதை நாம் மொத்தமாக முழு உலகத்துக்கும் ஒரு கணக்காக சொல்லிவிட முடியாது. அது ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். வீண் விரயம் என்பது ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இலங்கையில் அதிகமான இடங்களில் 15 அல்லது 16 பவுன்கள் வச்சிருக்கிறார். எந்த பெண்களிடத்தில் பாவிக்கின்ற நகை 15 பவுன்களுக்கு மேலாக, சரி பேணிப்பாக 16 வைப்போம், 16 பவுன்களுக்கு மேலாக பாவிக்குகின்ற நகை இருக்கிறோ, சிலர் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவாங்க. அவட நகை, மகள நகை, 3ஆம் மகள மக, 2ஆம் மகள, அந்த மகள எல்லாம் சேர்த்து 50 இல்ல. மகளுடையதை வேறாக பாருங்க, உங்களுடைய நகையை வேறையாக பாருங்க. அவரவருக்குரியதே பார்க்கணும். நான் எனது பாவனை கண்டு வைத்திருக்கேன். பாவனை என்று சொல்லும் போது 24 மணி நேரமும் கையில போடுறதில்லை. ஏதாவது ஒரு கல்யாணம் வந்துச்சு போட்டுட்டு போறார். வருடத்துக்கு 2 முறை போட்டாலும் பாவனை தான். பாவனைக்குள்ள நகை 16 பவுன்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். 2.5%. இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. சுமாரா உதாரணமாக ஒரு பெண்ணிடத்திலே 40 பவுன் பாவனை கண்டு அவருடைய சொந்தமாக தங்கம் வச்சிருக்கிறார். இப்போது அந்த 40 இந்த 15 கழித்து 25க்கு ஜக்காத்து கொடுக்கிறதா, மொத்தமாக 40க்கும் கொடுக்கிறதா? சவுலே தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த இடத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் வருகிறது. 15 பவுன்கள் என்ற எல்லையை தாண்டி விட்டால் அவ்வளவு தங்கத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கும். 15 பவுனை கழிக்க முடியாது. தங்கத்திலும் 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். 2.5% என்றால் இருக்கிற தங்கத்தை 40ஆக பிரித்தால் 2.5% ஆகிவிடும். 10ல் 1, 4ல் 1, 2.5%. உதாரணமாக 40 பவுன்கள் இருந்தால் 1 பவுன், 20 பவுன் உள்ளவருக்கு 1/2 பவுன். இதனால் யாரிடத்தில் நகை இருக்குதோ அவர்கள் அதனை கவனிக்கணும். சின்ன மகனுக்கு 30 பவுன் நகை வாங்கி வச்சிருக்கிறான். அவ இன்னும் பருவ வயதை அடையல, 8 வயது, எதிர்காலத்தில் தேவைப்படும் மகளுக்காக ஒரு 20-30 பவுன் நகை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல ஜக்காத்து கடமையா? மகள் ஒரு சிறுமியாக இருக்கிறாரே, ஆம், சிறுவர்களுக்கும் ஜக்காத்து கடமை. சிறுவர் அல்ல சகோதரர்களே, பைத்தியக்காரனுக்கும் ஜக்காத்து கடமை. ஒருவருடைய மகன் சிந்தனை புத்தி கோளாறுள்ள ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய தந்தையின் சொத்து, கோடான கோடி சொத்துகள் அந்த பைத்தியம் பிடித்தவருடைய பேரிலே வருகிறது. இப்பொழுது இஸ்லாம் சொல்லுதே அவரின் மீதும் ஜக்காத்து கடமை. ஆனால் அவர் கொடுக்க மாட்டார், கொடுக்கின்ற புத்தி கிடையாது. சிறுவன் கொடுக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு அனுபவம் தெரியாது. யார் அந்த பொருளை நிர்வாகிக்கிறாரோ, யார் அதனை கண்காணிக்கிறாரோ அவர் வருடா வருடம் ஜக்காத்து கொடுத்திடணும். இல்ல இவர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு கடந்த அவ்வளவு காலத்துக்குள்ள ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டி வரும். அல்லது இந்த பைத்தியம் பிடித்தவருக்கு பைத்தியம் தெளிந்த பிறகு கடந்த அவ்வளவு காலத்துடைய ஜக்காத்தையும் அவர் கொடுக்க வேண்டி வரும். இந்த சட்டங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால முக்கியமாக எங்களுடைய பணங்களை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். பணம் எங்கு எல்லாம் இருக்கிறது? வியாபாரத்தில் போட்டது, கைமாத்துக்கு கொடுத்தது, நண்பனுக்கு நட்புக்காக கொடுத்தது, கடனாக கொடுத்தது, எதெல்லாம் வர இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடையதுதான். எந்த பணமெல்லாம் திரும்பி நமக்கு வர இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடையதுதான். கடனாக கொடுத்தது வர இருக்குது, வியாபாரத்திலே போட்டது வர இருக்குது, வைப்பு செய்தது வர இருக்குது. அதையெல்லாம் கணக்கு பார்த்து வருடம் பூர்த்தியாகும் போது 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். யாரிடத்திலேயாவது 10 லட்சம் இருக்குதா, அவருக்கு 25,000 ஜக்காத்து வரும். ஆக சகோதரர்களே, இப்படியாக
ஜகாத்துடைய ஒவ்வொரு அம்சமாக பார்த்து 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 அவர் அந்த ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத்தை கணிப்பீடு செய்ததற்கு பிறகு அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்றொரு கேள்வி வரும். எவ்வாறு நிறைவேற்றுவது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஜகாத்து வாங்க தகுதியானவர்கள் 8 கூட்டத்தார்கள் வரையறுத்து சொல்றார். 8 கூட்டத்தார்கள் ஜகாத்து வாங்க தகுதியானவர்கள். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல். ஜகாத்து வாங்க தகுதியானவர்கள் யார்? முதலாவது ஃபுகராக்கள். ஃபுகராக்கள் என்பவர்கள் பரம ஏழைகள். ஒரு பேச்சுக்கு சொல்வார்கள், ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை. ஆனால் அவருடைய வருமானம் 500க்கும் கீழே இருக்கிறது. 1000 ரூபாய் செலவு இருக்கிறவருக்கு, ஆனால் வருகிற வருமானம் 200-300 ரூபாய் தான் வருது. 700 ரூபாய் துண்டு விழுகுது. இவர் கடனாகத்தான் இருப்பார். இவர் ஒரு ஃபகீர். இரண்டாவது சொல்லுகிறான் வல் மசாகீன், மிஸ்கீன். மிஸ்கீன் ஃபகீரை விடவும் ஓரளவுக்கு நல்லவர். அவருக்கு 1000 ரூபாய் செலவிருக்குது, ஆனால் ஒரு 800 ரூபாய் தேடுறாரு. ஒரு 200 ரூபாய் சின்ன ஒரு தொகை அவருக்கு துண்டு விழுகுது. நாளாந்தம் கடனால கழிக்கிறார். மூணாவது சொல்லுகிறார், ஜகாத்து கூட்டாக கொடுக்கப்படுகிறது என்றால் அதனுடைய பணிகளில் ஈடுபடக்கூடிய வேலையாட்கள். வல் ஆமிலீன அலைஹா, அது கூட்டு ஜகாத் இருக்கிற இடங்களுக்கு மட்டும் பொருந்தும். நாலாவது சொல்லுகிறார், வல் முஅல்லஃபதி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட நவ முஸ்லிம்கள். ஐந்தாவது சொல்லுகிறார் அடிமைகள். உலகத்தில் இப்பொழுது அந்த கலாச்சாரம் கிடையாது. அடுத்ததாக சொல்லுகிறார் வல் காரிமீன், கடன்காரர்கள். கடன்காரர்களுக்கும் ஜகாத்து வாங்க முடியும், அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியும். ஆனால் அந்த கடன் ஆகுமான ஒரு விஷயத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கணும். ஹராமான ஒரு காரியத்தை செய்வதற்காக கடன் பட்டிருக்கிறார், இவருக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. சரி, ஒருவர் தெரியாத ஒரு காலத்திலேயோ ஒரு நெருக்கடியான சூழலிலேயோ ஹராமான ஒரு காரியத்துக்காக கடன் எடுத்தார், இப்போது அது தவறென்று உணர்கிறார், வந்து சொல்லுகிறார், தெரியாமல் அப்படி கடன் எடுத்து விட்டேன், இனி அந்த கடனின் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பேச்சிலே நமக்கு ஒரு நம்பிக்கையும் வருகிறது. இப்போது சரியா சொல்லுவே அவருக்கு அந்த வருடம் கொடுக்கலாம். பாவத்திலிருந்து அவரை பாதுகாக்க. ஏழாவது கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்திலே ஈடுபடுபவர்கள். அதுவும் பெரும்பாலும் இந்த காலத்திலே கிடையாது. எட்டாவது கூட்டம் வபினிஸ் சபீல், வழிப்போக்கர்கள். ஏதோ ஒரு ஆகமான பிரயாணத்தை அவரால் துவங்க முடியாமல் இருக்கிறது. ஏன்? அந்த பயணத்தை துவங்க அவரிடத்தில் காசு இல்ல. பிரயாணத்தை ஆரம்பித்தார், இடையிலே அவருடைய பொருள்களை எல்லாம் பறிகொடுத்து ஒரு இடத்திலே தஞ்சமாக வந்து சேர்ந்திருக்கிறார். சகோதரி, இவர்களுக்கும் அந்த பிரயாணத்தை தொடர்வதற்கான காசை கொடுக்கணும். சொல்ல போனால் எங்களுக்கு முன்னால் இந்த 8 கூட்டங்களில் 5 கூட்டம் இருக்கிறார்கள். அடிமைகள் இல்லை, முஜாஹிதீன்கள் இல்லை, அதே போன்று கூட்டு ஜகாத்திலே உள்ள வேலையாட்கள் இல்லை. இந்த 3 கூட்டத்தையும் கழித்தால் அடுத்த 5 கூட்டத்தார்களும் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஃபுகராக்கள் இருக்கிறார்கள், மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள், கடனாளிகள் இருக்கிறார்கள், நவ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வழிப்போக்கர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ் இன்னமா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். ஜகாத் இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னமா என்பது வரையறுக்க பாவிக்கிற வார்த்தை. இதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அர்த்தம் என்னவென்றால், பெரியொரு தொகை, சிறிய தொகை 50,000க்கு கீழ் ஒரு தொகை என்றால் ஒரு ஆளுக்கு கொடுத்து முடிச்சிடலாம். ஒரு பெரிய தொகை 1 லட்சத்துக்கு மேலாக வரக்கூடிய ஒரு பெரும் தொகை ஜகாத்து வருகிறது. அவர்கள்
முதலாவதாக ஜக்காத்தை இந்த 5 குழுக்களுக்கும் சமமாக பிரிக்கணும். ஒரு ஆளுக்கு ஜக்காத்துடைய தொகை 5 லட்சம் வருது. இப்ப ஒரு பழக்கம் இருக்குது. முதலாவது பாக்குற வாப்பக்கு கொடுக்கலுமா, வாப்பக்கு ஒரு தொகை, மூத்த நானுக்கு ஒரு தொகை, சின்ன தம்பிக்கு ஒரு தொகை, சாட்சிக்கு ஒரு தொகை, மாமிக்கு ஒரு தொகை. அட இவர் இனாமாக ஹதியாவாக கொடுக்க வேண்டிய, சதக்காவாக கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் ஜக்காத்தாலே முடிச்சுக்கிறாரு. வேற சதக்கா கொடுக்கிறது இல்ல, கொடுக்கிற கடமையாலே அதையெல்லாம் முடிக்க போறாரு. சில நேரம் இவர் ஒதுக்கிய இந்த முழு பேரும் மிஸ்கீன் என்ற வட்டத்துக்குள்ள மட்டும் இருப்பார்கள். அடுத்த 4 கூட்டத்துக்கும் ஜக்காத்து போகாது. மூத்த நானா மிஸ்கீன், தம்பியும் மிஸ்கீன், மச்சானும் மிஸ்கீன், தாத்தாவும் மிஸ்கீன், உள்ளதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா அடுத்த 4 கூட்டத்துக்கும் எங்க ஜக்காத்து போகும். அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 5 கூட்டத்துக்கும் சமமாக முதலாவது பிரியுங்கள். 5 லட்சம் ஜக்காத் என்றால் மிஸ்கீன்களுக்கு 1 லட்சம், ஃபுகராக்களுக்கு 1 லட்சம், கடன்காரர்களுக்கு 1 லட்சம், வழிபோக்கர்களுக்கு 1 லட்சம், நவ முஸ்லிம்களுக்கு 1 லட்சம், சமமாக பிரிக்கணும். அதற்கு பிறகு இந்த ஒவ்வொரு கூட்டத்திலேயும் குறைந்தது 3 பேரை தெரிவு செய்யும். ஃபகீர்களில் 3 பேர், மிஸ்கீன்களில் 3 பேர், கடன்காரர்களில் 3 பேர். இந்த வட்டத்துக்குள் அவர்களும் மாமா வரலாம், சாச்சா வரலாம், பாப்பா வரலாம், தம்பி வரலாம், நானா வரலாம், தங்கச்சி வரலாம், தாத்தா வரலாம். இந்த கூட்டத்திலே இந்த வட்டத்துக்குள் தான் அவர்களை எடுக்கும். அந்த 3 பேர்களுக்கு குறைந்தது 3 பேர், அந்த 3 பேர்களுக்கும் நீங்கள் விரும்பியபடி அந்த 1 லட்சத்தையும் பிரித்துக் கொடுக்கலாம். ஒருவருக்கு 1000, இன்னொருவருக்கு 1000 கொடுத்து விட்டு 3வது நபருக்கு 98,000 கொடுக்க, அல்லது 3 பேருக்கும் சரிசமமாகவும் பிரித்துக் கொடுக்கணும். ஆனால் இந்த 5 கூட்டங்களுக்கும் சரிசமமாக பிரித்துக் கொடுக்கப்படும். எவ்வளவு அழகாக அந்த சட்டத்தை வகுத்திருக்கிறார். கணவனுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கணவன் ஜக்காத்து வாங்குகிற நிலையில இருந்து மனைவி கொடுக்கிற நிலையில் இருந்தால் மனைவியினுடைய ஜக்காத்தினால் கணவன் வாங்கலாம். அது மனைவி விரும்பினால். ஏன் சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெரிய சஹாபி, ஃபகீஹ், பெரும் மார்க்க வல்லுனர். அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறார்கள், நீ ஊருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறது எனக்கு தேவை, நானே பெரிய கடன்காரன், நீ ஊரெல்லாம் பங்குறதை நிறுத்திட்டு அந்த ஜக்காத்தை எனக்கு கொடுத்துரு. முஸ்னத் அஹ்மதில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது. சகோதரர்களே, தாய்மார்களே, இங்கேதான் கவனிக்க வேண்டும். கணவர் கேட்கிறாரே என்பதனால் அந்த பெண் உடனடியாக கொடுத்திடல. இந்த பணம் கணவனோடு சம்பந்தமான ஒன்றல்ல, இது அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றப்பட போகுது. கணவன் விரும்ப முடியும், விரும்பாமல் இருக்க முடியும், அல்லாஹுடைய விருப்பத்தை இங்க செய்ய வேண்டும். தெளிவாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கணவருக்கு மன்னிக்கணும், இது அல்லாஹுடைய கட்டளை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நான் இந்த விஷயத்தை கேட்பேன், அனுமதி தந்தா மட்டும்தான் கிடைக்கும், இல்ல சாரி ரசூலுல்லாஹ் ஆமண்டா கிடைக்கும், ரசூலுல்லாஹ் இல்லை என்றாங்க கிடைக்காது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில். பல பெண்கள் வந்திருக்கிறார்கள் மசாயில்களை படிப்பதற்காக. ஹஜ்ரத் பிலால் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஸைனப் வந்திருக்கிறார்கள். ஐயு ஸையானி, மதீனாவில் எத்தனையோ ஸைனப்கள் இருக்குது, எந்த ஸைனப் யா ரசூலுல்லாஹ் கேட்டார். சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் வந்திருக்கிறார், என்ன பிரச்சனை? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி இந்த கணவர் ஜகாத்து பணத்திலிருந்து கேட்கிறார், கடனாளி பங்கு கேட்கிறார், கொடுக்கலாமா?
அந்த பெண்ணுடைய கேள்விதான் இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு மசாலாவை தெளிவுபடுத்தியது. இந்த உம்மத்துக்கு தெளிவில்லாமல் இருந்த ஒரு விடயத்தை தெளிவாக்குகிறது. ஒரு பெண்ணுடைய துணிவும் ஒரு பெண்ணுடைய இறைபக்தியும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாம் நிச்சயம் கொடுக்க முடியும், அல்லாஹ் உனக்கு இரட்டிப்பான கூலி தருவான். லக்கில் அஜ்ரு மர்ரத்தை, ஒன்று ஜகாத்து கொடுத்த கூலி, இரண்டாவது கணவனுடைய கஷ்டத்துக்கு உதவி செய்த கூலி. இங்கிருந்துதான் புகாக்கள் சட்டம் இயற்றுகிறார்கள். கணவனுடைய ஜகாத்து பணத்தை எக்காரணம் கொண்டு மனைவி வாங்க முடியாது. ஆனால் மனைவியினுடைய ஜகாத், அவளுடைய சொந்த பணம், சொந்த நகையினான ஜகாத்து கொடுக்கும் போது கணவர் உண்மையிலே ஜகாத்து வாங்க தகுதியான நிலையிலே இருப்பாரையானால் மனைவியினுடைய ஜகாத்திலிருந்து கணவர் எடுக்கலாம். ஏனது ஒரே மாதிரி வைக்காம சட்டத்தை மாத்தி வச்சிருக்கு. ஏமாத்தி வச்சிருக்கிறான். ஏன் காரணம் என்றால், கணவன் மனைவிக்கு செலவு கொடுப்பது ஃபர்லு ஐன். நாளாந்தம் அவளுக்கு செலவு கொடுக்கணும், அவள் வாழ வீடு கொடுக்கணும், அவளுக்கான உடுப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கணும். சகல பொறுப்புகளும் கணவனுடையது. இப்ப இஸ்லாம் சும்மாவது நீ உன்னுடைய ஜகாத்து பணத்தை மனைவிக்கு கொடுக்கலாம் என்று அனுமதிச்சிருந்தா இவர் பட்ஜெட்டை அதிலே ஓட்டிடுவாரு. வீட்டு செலவுகளை எல்லாம் ஜகாத்தாலே கவனிச்சிருவாரு. அதனால இஸ்லாம் தடை போடுது, இது வீட்டுக்கு வெளியில இந்த காசு போகணும். ஆனால் மனைவி கணவனுக்கு செலவழிக்கிறது கடமை இல்லை. ஆகவே அவளுடைய ஜகாத்திலிருந்து கணவன் வாங்கலாம் என்று அனுமதி. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயங்களை ரொம்பவும் கவனமாக நாம் கையாள வேண்டும். ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறதும் ஆகப்பெரிய குற்றம், உரியவர்களை தேடி கொடுக்காமல் இருப்பதும் ஒரு பெரிய குற்றம். இந்த ரெண்டு பொறுப்புகளையும் நாம் கவனமாக செய்யணும், இல்ல அல்லாஹ் பிடிச்சிருவான். ஆகவே ரமலானுடைய இந்த காலம், அநேகமான மக்கள் ஜகாத்து கொடுக்கின்ற காலம். இந்த காலத்திலே அந்த கடமைகளை சரியாக செய்து எங்களையும் எங்களுடைய சொத்துகளையும் சரியான முறையில் நாம் துப்புரவு படுத்தி அதை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் இறங்கக்கூடிய எல்லா பரக்காத்துகளிலும் கைராத்துகளிலும் எங்களை பங்குதாரிகளாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்.